பாண்டியன் ஷோ சீரியலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாட் இஃப் ப்ரெடிக்ஷன். இது ஒரு கற்பனை தான். ஸோ முதல்ல எடுத்தோன்னே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்காரு மாணிக்கம். தங்கமயிலோட அப்பா தப்பிச்சுட்டே இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவருடைய திருட்டு பழி எல்லாமே வந்து யார் மேலே விழுது அப்படின்னா சரவணனுக்கு தெரிஞ்சும் கூட அது பழனிவேல் மேலே தான் விழுது. இதெல்லாம் வந்து பார்த்து கடுப்பாகி ஏற்கனவே பழனிவேலை தான் திருநாருன்னா அவங்க அப்பா சொன்னதெல்லாம் யோசித்து கேட்டுட்டு பொறுமையாக இருக்கார் சரவணன். ஏன் அப்படின்னா அங்கே குடும்பத்தை முன்னாடி வைக்காமல் வீட்டில் வச்சு இந்த விஷயத்தை சால்வ் பண்ணாமல் கடையில் வச்சு சால்வ் பண்ணலாம் அப்படின்னு தான். ஸோ நேராக கடைக்கு அடுத்த நாள் வந்ததுக்கப்புறமா தங்கமயில் உள்ளே நுழையும் பொழுதே அவங்க அப்பாவை பார்த்து ஏன்பா அறிவு இருக்காப்பா, பொண்ணை ஏற்கனவே வந்து அத்தனை பொய் சொல்லி கட்டி கொடுத்துருக்கோம், அவள் வாழ்க்கை என்றைக்கு வேணாலும் ஒரு பிரச்சனையாக ஆகலான்னு கேள்விக்குறியாக இருக்குது. வீட்டில் வந்து வேறு வழி இல்லை, சோத்துக்கே வழி இல்லைன்னு உனக்கு கொண்டு வந்து கடையில் சேர்த்தது மட்டும் இல்லாமல் கடைக்கல்லால் வந்து காசு எடுக்கிறது முன்னாடி ஏற்கனவே எடுத்திருக்க போல் நேற்று எடுத்திருக்க வீட்டில் மாட்டிட்டு கடைசியாக அந்த பழியை தூக்கி வந்து பழனிவேல் மேலே போட்டாங்க அப்படின்னு வந்து சொல்ல, எப்படியோ நான் மாட்டில் இல்லை அம்மா, என்ன சந்தேகப்படல, விடுமா நம்ம காசு தானம்மா, என்னம்மா பெருசாக ஆக போகுது, நம்ம கடை காசு அப்படிங்கிற மாதிரி அவர் பேச, இந்த சமயத்தில் சரவணனும் பழனிவேலும் வந்து டெலிவரி கொடுத்து வீட்டுக்கு கடைக்குள்ளே நுழையும் பொழுதே வந்து சும்மா இல்லாமல் மாணிக்கம் அவரை பழனிவேலை பார்த்து, என்னப்பா தம்பி பழனி, ஏதோ கடையில் காசு எடுத்துட்டியாமே, இதெல்லாம் தப்பு தானே, கல்லாலேருந்து போய் பணம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்க, அப்படியே ஷாக் ஆகி போய் பழனிவேல் திரும்பி ஒரு பார்வை பார்க்க, சரவணா அப்படியே அது வரைக்கும் அமைதியாக இருந்தவர் அப்படியே கையில் இருந்த பாட்டில் அப்படி விட்டு எரிஞ்சு அந்த பாட்டில் அப்படியே தெரிக்கும் பொழுதே கிட்டக்க போயிட்டு வந்து, யோ வெக்கமால உனக்கு, நீ எல்லாம் மனுஷன் ஆயான்னு கேட்க, ஏய் விடுறா டேய் சரவணா அப்படின்னு வந்து இந்த பக்கம் போய் பழனிவேல் பேசிகிட்டு இருக்கும்போது, நீ சும்மா இருமாமா, உனக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் செஞ்சது இந்த ஆள் தான், இந்த ஆள் ஒரு திருட்டு புத்தி உள்ள ஆள், உள்ள நுழைஞ்சதுலேருந்தே வந்து இந்த குடும்பமே ஒரு திருட்டு புத்தியும் பொய் புத்தியும் உள்ள குடும்பம் அப்படிங்கும்போது, பெசாமர்ரா டென்ஷனாகாதரா அப்படின்னா, நான் கண்ணால் பார்த்தேன் மாமா, அந்த ஆள் பணத்தை எடுத்து பாக்கெட்டில் வச்சதை பார்த்தேன், அப்போவே தங்கமயிலில் சொன்னேன், நேற்று அங்கே அத்தனை பேர் முன்னாடி அவமானப்படுத்த வேணான்னு பார்த்தா பணத்தை எடுத்தது மட்டும் இல்லாமல் வெக்கம் இல்லாமல் ஒன்றை பார்த்து பணம் எடுத்தியான்னு கேட்குறாரு மாமா அந்த ஆள் அப்படிங்கும் போதே பாண்டியன் உள்ளே வந்துடுறாரு. என்னடா சண்டை, இங்கே என்ன பிரச்சனை, என்ன இங்கே பாட்டில் உடஞ்சி கிடக்கு அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு எல்லாம் சமாளிக்க, இப்பயும் மாணிக்கம் சும்மா இல்லாமல், இல்லை அந்த பழனி தம்பி பணம் எடுத்துருச்சு அப்படிங்கும்போது, ஆமாம் அந்த பழனி பையன் தான் பணத்தை எடுத்துட்டான், அப்புறம் சொல்ல மாட்டான் அப்படின்னு பாண்டியன் பேச, டக்குன்னு திருப்பி பழனி சோகமாகும் பொழுது இந்த பக்கம் வந்து கடுப்பாய் பலார் அப்படின்னு ஒன்று விடுற ரேஞ்சுக்கு போயிடுறாரு சரவணா. அவங்க மாமா கிட்ட போயிட்டு கையை வாங்கி நிறுத்தி, உண்மையை சொல்லியா அப்படிங்க, என்னடா பேசுகிறடி சரவணா அப்படின்னு பாண்டியன் இப்போ இப்படி ஷாக் ஆகி பார்க்கும்பொழுது, மாமாவை எதுக்கு குறை சொல்கிறீங்க, மாமா அப்படிலாம் எடுக்கக்கூடிய ஆளா, எடுத்தேன்னு கூட சொல்லிடுவார், அவர் ஏதோ டீ காசு எடுப்பார், 1100 பணத்தை மொத்தமாக எடுத்தது இந்த ஆள் தான், இந்த ஆள் எடுத்ததை நான் பார்த்தேன், சரி மாமாவாச்சே மாமனாராச்சேன்னு பொறுமையாக இருந்தால் வெக்கம் இல்லாத ஆளாக இருந்தது, இப்போ வந்து மாமா மேலே திருப்பி விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு தான் அப்போவே சொன்னேன், இவங்க குடும்பமே மோசம், ஏகப்பட்ட பொய் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு தான் இவர் அந்த கடையில் சேர்த்துக்க வேணான்னு, நீங்கள் இல்லை பாவம் இதெல்லாம் சம்மந்திடாகும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் லேட்டாக வர்றது, கல்லால் பணம் எடுக்கிறது, எப்போ பார்த்தாலும் கல்லால் போய் உட்காந்துட்டு திருட்டுத்தனமாக போய் உட்காந்து பணத்தை திருடுறதுன்னு எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்காரு இவரெல்லாம் ஒரு ஆளுன்னு இருக்கீங்க, இதில் இந்த உங்கள் பொண்ணு அதை விட எக்கச்சக்கமாக பொய் சொல்லி வச்சிருக்கா, அதை அடுத்து என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொன்னார்னா கரெக்டாக இருக்கும். அதை விட்டுட்டு தன்னுடைய தாய் மாமா அவமானப்படும் போது கூட பெப்பேன்னு பார்த்துக்கிட்டே சரவணன் இருந்தாருன்னா கடுப்பாக இருக்கும். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.